தாய்மாமன் வராரோ வரலையோ, தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு தாய்மாமனாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அத்தனை சகோதரிகளுக்கு பொங்க வரிசை வருதோ இல்லையோ, மாசம் 1000 ரூபாய் பொங்க வரிசை கொடுத்துக்கிறாரா இல்லையா? கொடுத்துக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை நிறைவு செய்கிற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று சட்டமன்றத்திலே முதலாக அவர் உரைநீக்கத்துக்கிற பொழுது ஒரு கருத்தை சொன்னார். என்னுடைய ஆட்சிக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சி. அதோட நோக்கம் என்னன்னு சொன்னால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுக்கு பேர் தான் திராவிட மாடல் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் தான் என்னை இந்த ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு காரணமானவர்களுக்கும் இந்த ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு காரணம் இல்லாமல் போய்விட்டோமே என்று எண்ணுபவர்களுக்கும் நான் அனைவருக்கும் சேர்ந்த ஒரு ஆட்சியை தான் நான் நடத்துவேன் என்று சொன்னார். பார்த்தனா பல பேர் சொல்றோம், போன மாதிரி நாம அவர் ஓட்டு போட்டுதான் இன்னும் உரிமையா கேட்டிருக்கலாமே, நம்ம ஓட்டு போனாலும் நம்ம வீடு தேடி எல்லா திட்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது என்று அவர்களே பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த ஆட்சியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.